வணக்கம் நண்பர்களே. நாம் கேரளா லாட்டில் 4 டிஜிட்டு ரிசல்ட் கண்டுபிடிக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வரோம். நம்மளால் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா மாற்றுறாங்க. அந்த ஃபார்முலா மாற்றினாலும் நம்ம சின்ன விஷயத்தில் நமக்கு ரிசல்ட்டு மாறிக்கிட்டே வந்துருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் 4 டிஜிட்டு நம்ம வைக்க முடியும். அந்த முயற்சி தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது சில கொடுத்த ஸ்க்ரீனில் நம்ம ஈஸியாக எப்படி நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசும் சொல்கிறேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். இந்த போர்டு கொடுத்தவங்க முதல் நாள் இன்னைக்கு இல்லை, இது நேற்றைக்கு ரிசல்ட்டுக்கு இவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க, இது முத கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்மளால் கணிக்க முடியல. இவங்க எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத என்னால் முத நாள் கணிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி இவங்க வச்சுருக்கிறதும் நேற்று வச்சதும் வச்சு நம்மளால் 2 டிஜிட் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்க முதல் நாள் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த 4, அதாவது ரிசல்ட் 4906 இருந்தது. அன்னைக்கு இங்கே 4 எடுத்துருந்தாங்க, இங்கே 6 வச்சுருந்தாங்க டைரெக்டாக. இந்த 2 போர்டு டைரெக்டாக வச்சுருந்தாங்க, டியும் சியும். அடுத்து இன்றைக்கி ரிசல்ட் உங்களுக்கு என்னென்னு தெரியும், 7750. சரிங்களா? இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இங்கே உள்ள 7ம் இங்கே உள்ள 0வும் ரெண்டுமே டைரெக்டாக வச்சிட்டாங்க. இந்த போர்டை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த போர்டு நமக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற அன்றைக்கி, டெய்லி கொடுக்க மாட்டாங்க, என்றைக்காவது ஒரு நாள் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த ஸ்க்ரீன் நமக்கு சிக்கிச்சுன்னா நம்ம 2 போர்டு டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். மீதி 2 போர்டு தான் நமக்கு தேவைப்படும். அந்த 2 போர்டு எப்படி எடுக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. இவங்க 3 போர்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் ஒரு போர்டு டைரெக்டாக இருக்குது, 2 போர்டு ரிவர்ஸில் இருக்குது. ஒரு சில நாள் 3 டிஜிட்டில் அவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் வச்சு வச்சுருவாங்க. ஒரு சில நாள் 4 டிஜிட்டில் உள்ள கெஸ்ஸிங் வச்சு வச்சுருவாங்க. ஒரு சில நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும், 7750. இப்போது இந்த போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து டி போர்டும் ஏ போர்டும் ஒரே நம்பரு பாஸ் ஆகிடுச்சு. இந்த 0 சி போர்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பி போர்டு மட்டும்தான் நமக்கு இவங்க வைக்கலை. ஒரு போர்டு டைரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி இவங்ககிட்ட உள்ள எந்த போர்டுமே பாஸ் ஆகலை. ரிசல்ட்டு 7750. இதில் ஒரு நம்பர் கூட இவங்ககிட்ட இல்லை, சைட்லேயும் இல்லை, கிராஸ்லேயும் இல்லை, டைரெக்டாகவும் இல்லை. ஆனால் நாளைக்கு கொடுக்குற ரிசல்ட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இப்படி டெய்லி அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. ஏதாவது ஒரு போர்டு கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் எடுத்தால் தான் நம்ம 4 டிஜிட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். 4 டிஜிட் கன்ஃபார்ம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போர்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாம் ரெடி பண்ணிக்கிருக்கோம். இப்போது இந்த 2 இருக்கிறதுனால 2க்கு அவங்க 7ன்னு வச்சுட்டாங்க. 2க்கு ஆப்போசிட்டு 7. அந்த 7 வச்சுட்டாங்க. வேறு எங்கேயுமே அந்த டேட்டில் அந்த 2 நம்பர் கன்ஃபார்ம் ஆகலை. இதுவுமே அவங்க மாற்றி தான் வச்சுருக்காங்க. அந்த 2 7மே இன்றைக்கி இல்லை, நாளைக்கு 23ஆம் தேதியில் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். நாளைக்கு 23ஆம் தேதிக்கு இவங்க என்ன 4 டிஜிட்டில் 5408 கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதிக்கு 362 3 போர்டில் கொடுத்துருக்காங்க. 362 கரெக்டாக பார்த்துங்க. இந்த 7 நம்பருக்குள்ளே 4 நம்பர் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி 3 நம்பர் தான் வச்சுருந்தாங்க, நாளைக்கு 4 நம்பர் கண்டிப்பாக இருக்கும். 164 2 பேரும் கொடுத்துருக்க நம்பர் பார்த்துங்க. இங்கே 2498, இங்கே 164, அங்கே 5408, 362. 8 ஒரே இடத்துல வச்சுருக்காங்க, 6 ஒரே இடத்துல வச்சுருக்காங்க, 4 ஒரே இடத்துல வச்சுருக்காங்க, 2 மட்டும் ஒரே இடத்துல வைக்கலை. இங்கே பாருங்கள், இங்கே 4 ஒரே இடத்துல இருக்குது, 6 ஒரே இடத்துல இருக்குது, 8 ஒரே இடத்துல இருக்குது, 5 மட்டும் இல்லை. அப்போது நம்பர் 4 6 8 வைக்க போகிறாங்களா? 5 4 6 8, 2 4 6 8. இவங்ககிட்ட 5 இல்லை,
அவங்ககிட்ட 2 இருக்குது. 2 4 6 8 2 4 6 8 இறங்குமா அப்படின்னு பார்த்துக்குங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மால் 4 டிஜிட்டு கண்டுபிடிக்க முடியும்.